தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நேற்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் பனை ஏறுவோர் பாதுகாப்பு சங்கம் மற்றும் சில விவசாயிகள் அமைப்பு சார்பில் கள் விடுதலை போராட்டம் நடைபெற்றது. அதில் நாம் தமிழர் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு அங்கே மேடையிலேயே கள் அருந்திருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கள்ளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவங்க அதற்காக அந்த கல்லை இறக்க அனுமதிக்கணும், கல்லை மது அந்த கள்ளுக்கடைகளை திறக்கணும்னு சொல்லிட்டு தொடர் கோரிக்கைகள் அவங்க போராட்டங்கள் அப்படின்னு பல வருடங்களாக அந்த கள்ளியக்கம் சார்பில் நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அதில் கலந்துக்கிட்டவர் அவர் நேரடியாகவே மேடையில் கல்லை அங்கே குடித்திருக்கிறார். ஒரு தடை செய்யப்பட்ட பொருளை ஒரு தலைவர் அருந்தி இருக்கிறார். அப்படின்னாவே அங்கே ஒரு கைது நடவடிக்கைகள் இருக்க வேண்டியது அவசியம்தான். எந்த தடை செய்யப்பட்ட பொருளையும் அப்படி ஒரு பப்ளிக்காக பயன்படுத்தும் பொழுது அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைங்கிறது நடக்கும். கள் இறக்குபவர்களையே வழக்கு அவர்கள் மேலேயே போடுறாங்க, அவங்களையே கைது செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் அவர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். தமிழக அரசு கள்ளுக்கடைகளை திறக்கணுன்ற கோரிக்கை ரொம்ப நாளாக மக்கள் வச்சுக்கிட்டே வந்தாலும் கூட அதை இன்னும் எந்த அளவிற்கு பரிசீலனை பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஒரு குழு ஒன்று அமைத்திருக்கிறோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அதுக்கு தொடர்பாக என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது, ஏன் இந்த முடிவை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. அதையும் சார்ந்து சீமான் அவர்களை கைது செய்வதற்கு அரசுக்கு பயமா, ஏன் அதை செய்யவில்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு இது தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் அரங்கில் அரசியல் விமர்சகர் திரு ஜெயக்கண்ணன் அவர்கள். அவரை முதல்ல வரவேற்போம். மற்றும் கள் பாதுகாப்பு இயக்கத்திலிருந்து திரு நல்லசாமி அவர்கள் நமக்கு தொலைபேசி வாயிலாக இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்ககிட்ட தான் முதல் கேள்வியே கேட்கலான்ட்டு. கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது, நீங்களும் தொடர் போராட்டங்களை நடத்திக்கிட்டே வரீங்க, அனுமதி கிடைக்கணும், கள்ளு கடைகளை திறக்க, கள் இறக்க அனுமதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பொது மேடையில் ஒரு தலைவர் அவர்களுக்கே நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நேற்றைக்கு அந்த குழந்தைகள் அங்கே இருந்த குழந்தை 6 மாத குழந்தைக்கெல்லாம் கூட கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இது சரியாகுமா? இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வா? நீங்கள் போராட்டம் நடத்துறது நியாயமானது தான், ஆனால் அந்த நீங்கள் அருந்தி அந்த இடத்துல காமிக்கிறது, அருந்த வைக்கிறது அப்படிங்கிறது இந்த நிலையில் சரியாக இருக்குமா, தடை இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்? கள் பற்றிய புரிதல் பலருக்கும் இல்லை. சரி, ஏன் உங்களுக்கும் இல்லை? நீங்க என்ன கேட்டீங்க? தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கள்ளு கடைகளை திறக்க வேண்டும், இந்த கோரிக்கைகளை வச்சு நீங்க போராடுறீங்கன்னு எங்களை கேட்டீங்க. நாங்கள் தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்கவில்லை, கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கவில்லை. இவை இரண்டுமே புரிதல் இன்மையின் வெளிப்பாடுகள், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை. எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக இந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்துல பாண்டியில, கேரளாவில, தெலங்கானாவில, ஆந்திராவில, அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்க கலப்படம் செய்வாங்கல்ல, அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இரங்கள் இதற்கு என்ன பதில், எங்கே பதில்? அடுத்து 2வது கேள்வி, எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமைந்திருக்கின்றீர்கள்? Under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? அரசியல் அமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம், ரகசிய காப்பு எடுத்தானே கொண்டிருக்கீங்க. அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது?
இதுக்கு என்ன பதில்? அடுத்து ஒரு மரத்துக்கல்ல 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல்லு கிடைக்குமா? வாய்ப்பே இல்ல. பல மரத்துக்கல்லு தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லா தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது. நீங்க அடுத்து கேட்டீங்க இன்னொன்னு கேள்வி, குழந்தைகள்லாம் கொடுத்தீங்களே அப்படின்னு. ஒன்று சொல்றேன் கேளுங்க. The tragedy of Noro, ஜேபிஎஸ் சால்டேல் பதிவு பண்றாரு. அத இந்த கேரள அரசால் நியமிக்கப்பட்ட ஏபி உதயபானு கமிட்டியில தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ்திரேலியா பக்கத்துல ஒரு தீவு, அதுக்கு பேரு நோரோன்னு பேரு. அங்க முக்கியமான உணவுகள் பனைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு தீவு. மதுவில கொண்டு வந்தாங்க, கல்லுக்கு தடை வச்சிட்டாங்க, கல்லு கிடைக்காம போச்சு. ஒரு 6 மாசத்துக்கு பின்னாடி பார்த்தா குழந்தைகளுடைய மரணம், சிசு மரணம் கூடிட்டு. ஒரு குழு அனுப்பி ஆய்வு பண்ணாங்க என்ன காரணம்னு. அந்த குழு அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிச்சாங்க. சத்தான இயற்கையான மென்பான கல்லு குழந்தை கிடைக்காம போச்சு, இதுக்கு காரணம் கல் தடை அப்படின்னு கண்டுபிடிச்சு அது அரசுக்கு அந்த அறிக்கை மூலமா தெரிவிச்சதனுடைய விளைவு வெளிப்பாடு, அந்த அரசு உடனடியா கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை இன்னைக்கு அறிவிச்சாங்க. இதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு என்ன பதில் சொல்ல போறாங்க? இல்ல இப்ப கலப்படம்ன்ற காரணத்தை காட்டி தான் தடை விதிச்சிருக்காங்க இல்லையா? நீங்களே சொல்றீங்க கலப்படத்தை தவிர்க்க முடியாது, ஏன்னா கண்டிப்பாக ஒரு மரத்து கல் இல்ல, பல மரத்து கல், இப்ப நிறைய மரங்கள் இருக்கு, அங்கிருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப எந்த அடிப்படையில இதை கொண்டு வர முடியும்? எந்த அடிப்படையில நீங்க இதுல கலப்படம் நடக்காம பாத்துக்க முடியும்? இது இப்ப அரசு எப்பயுமே கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? ஏன்னா நிறைய பேர் இறக்க போறாங்க, நிறைய பேர் விற்க போறாங்க. டாஸ்மாக்னா ஒரு குறிப்பிட்ட கடைங்க தான் இருக்கு, எத்தனை கடைங்க இருக்குன்னு தெரியும், அரசுக்கு கீழே அது வருது. ஸோ அதை எளிதாக அவங்க கண்காணிக்க முடியும். இதை எப்படி கண்காணிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இதுல எங்க ஆளுமையின்மை, நிர்வாக திறமையின்மை எல்லாம் வருது? இதுக்கு பதில் சொல்றேன். 2005 தகவல் உரிமை சட்டம் வந்தது. அரசுக்கு எழுதணும், சரி, இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தமிழ்நாட்டில் அனுமதி இருக்கின்ற பொழுது கல்லுக்கு தடை வச்சிருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு எங்களுக்கு பதில் கொடுத்திருக்காங்க. பனைகளில இருந்து இறக்கக்கூடிய கல்லுல போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரோஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விட்டார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனை மரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 இருந்து தமிழ்நாட்டில் கள் இறக்கவும் பருகவும் தடை. நான் கேக்குறேன், கரவமா இருக்குல்ல, தனித்தனியா தான் இருக்கு, பல பேர் வச்சிருக்காங்க, பால் கலப்படம் பண்றாங்க. இப்ப மத்திய அரசே ஒத்துக்கிறாங்க, இந்தியாவில் சந்தைப்படுத்தக்கூடிய பால்ல 69% கலப்படத்தாங்க. ஏன் பால் கலப்படம் பண்ணாங்க? ஒவ்வொரு கறவை மாடு ஒரு உற்பத்தி சாலை இருக்கின்ற காரணத்தால் எங்களால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் யாரும் கறக்கக்கூடாது, கறந்த பாலை குடிக்க கூடாது, விற்க கூடாது, தடை போட வேண்டியதானே? இப்ப பழங்கள் சந்தையில் வரக்கூடிய அத்தனை பழங்கள், முக்கணியிலிருந்து அனைத்து பழங்களையும் கார்போஹைட்ரேட் போட்டுதான் பழுக்க வைக்கிறாங்க. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. பழ உற்பத்திக்கு தடை பண்ணுங்க, விற்பனைக்கு தடை பண்ணுங்க, நுகர்வுக்கு தடை பண்ணுங்க. சரி, கலப்படத்தை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை பொறுப்பு மற்ற மாநிலங்களுக்கு இருக்கின்ற பொழுது எங்களுக்கு மட்டும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? சரி, பீகார்னு ஒரு மாநிலம், நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி பூரண மதுவிலை கொண்டு வந்தாங்க. அங்கே சாராயத்துக்கு தடை, இறக்குமதி மதுக்களுக்கு தடை, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கல்லுக்கு விலக்களிப்பு. அண்மையில குற்ற ஆவண பதிவுன்னு சொல்லியிருக்காங்க. அது பெருமையா இருக்கு. பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு குற்றங்கள் வெகுவாக குறைந்திருக்கின்றன, சாலை விபத்துகளும் குறைந்திருக்கின்றன, குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. அங்கே கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டது. அந்த அரசு
இறந்தவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க மறுத்து விட்டது. இது ஒரு தவறான முன்னுதாரணம். தமிழ்நாட்டுல ஓடி போய் கொடுக்குறீங்களா 10 லட்சம்? முத கொரோனா கேரளாவில தான் வந்தது. ஊரடங்கு கொண்டு வந்தாங்க, மதுக்கடைகளை மூடுனாங்க, கள்ளுக்கடைகளை திறந்தே வச்சிருந்தாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு உத்தரவு உச்சநீதிமன்றம் பிறப்பிச்சது. நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது அந்த உத்தரவு. மாவட்ட சாலைகளா மாத்திட்டாங்க. ஆமா. ஆனா கேரளாவில் என்ன பண்ணாங்கன்னா அப்படியெல்லாம் மாத்தல. கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள், கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள். வைத்த வாதம் உணவு என்பது அதில் வெற்றியும் பெற்றார்கள். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரே வரி சொல்றேன். இந்த 39 பேர் தமிழ்நாட்டில இருந்து போனாங்கல்ல நாடாளுமன்றத்துக்கு, பாராளுமன்றத்தில் பதவி ஏற்கின்ற பொழுது கையில் எதை புடிச்சிருந்தாங்க? அரசியலமைப்பு சட்ட பிரதி. அதுல என்ன சொல்லி இருக்கு? 47வது பிரிவு. வர சொல்லுங்க. முதலமைச்சர் இருக்காருல்ல, அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, வர சொல்லுங்க. வாதத்துக்கு ஜனநாயக நாடா உங்களுடைய வேட்டைக்காடா? ரைட், நம்ம பேசலாம் சார். நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன் உங்ககிட்ட. ஜெயக்கண்ணன் சார், இப்ப நிஜமாவே கல்லுக்கு இன்னுமே தடை தேவையா? அந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க, கலப்படம்னு காரணம் சொல்லியிருக்காங்க. இப்பவும் அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து தகவல் அறியும் உரிமை சட்டப்படி சொல்றேன். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நிஜமாவே எல்லாம் நம்மளை சுற்றி பல போதைப் பொருட்கள் இன்னைக்கு புழக்கத்தில் இருக்கு. நம்மளும் அதை தடுக்கணும், தவிர்க்கணும் எல்லாம் சொல்றோம். ஆனாலும் பள்ளிகளில், கல்லூரி வாசல்ல எல்லா இடத்துலையும் ரொம்ப சர்வசாதாரணமாக புழங்கிட்டு இருக்கு. அப்போ இன்னமும் ஏன் இந்த கல்லுக்கு மட்டும் தடை அப்படிங்கிறது நீடிக்கிறது? வந்து தமிழக அரசு இது குறித்து என்ன ஐடியா வச்சிருக்காங்க? ஐடியா இருக்குமா, இல்லை இப்படியே இவர்களை போராடவே விட்டுறலாம் அப்படின்ற முடிவோடு இருக்காங்களா? இல்லை, மிக தெளிவாகவும் அதே நேரத்தில் உலகளாவிய அந்த சிந்தனையோடு சொல்ல ஒரு அண்ணனுக்கு, அதாவது சொல்லக்கூடிய செய்தியில் மிக தெளிவாக சொன்னார். கள்ளுக்கடைகள், சாராயம், நாட்டு சாராயம், இதை வந்து சாராய அரசு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து அரசு சார்பிலேயே சாராய கடைகளும் கள்ளுக்கடைகளும் நடத்தியதெல்லாம் நம்ம சின்ன வயசில் வந்து பார்த்துருக்கோம். அதாவது நாட்டு சாராயம் அப்படிங்கிற பகுதி வரும்போதே அதில் கள்ளச்சாராயம்னு வந்துடுது. அதை தயாரிக்கக்கூடியது கல் தயாரிப்பு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த பொருளுங்கிறதுனால அது மேலே எல்லாருக்குமே மக்களுக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் அண்ணனுக்கு இன்னொரு தெரியாத செய்தியே, பனை மரம் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய அரசு மரமாக இருக்குது. அதை அடிப்படையாக சொல்லுகிறார்கள். இன்னொரு செய்தியை நான் சொல்லிடுறேன். பனையை வந்து கல்லை விற்பனை செய்யக்கூடாது என்பதற்காக எந்த விதமான முகாந்திரங்களும் அரசு சார்பில் வந்து அதை கட்டுப்படுத்தணுனோ இல்லை இல்லாமல் ஆக்கிடணும்னு சொல்ல நீண்ட காலமாக கல் விற்பனைக்கு பொதுமக்களிடையே ஆதரவு உண்டுங்கிறதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழல், டாஸ்மாக் என்ற நிறுவனத்தை அரசு நடத்துகிறது. அரசு நடத்துகின்ற போது அது சார்ந்த பொருட்களை வேறு யாரும் நடத்துகின்ற போது இப்போ கல்லுலாம் மது வகைகளில் வருகிறதா? இல்லை, உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். கல் அப்படிங்கிற அந்த பொருள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்களா, இதை நாங்கள் கண்காணிக்க முடியாது. இதில் அவங்களால மறுத்து சொல்ல முடியுமா? நாங்கள் ஒவ்வொரு ஏன் முடியலன்னு கேட்குறாரு. எல்லா மாநிலங்கள்லையும் முடியுது, ஏன் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் கண்காணிக்க முடியலன்னு கேட்குறாரு. கல்லுங்கிறது நீங்கள் பனை மரத்தில் மட்டும் இல்லை, தென்னை மரத்துலையும் உண்டு. அவங்க 3 தான் சொல்றாங்க, ஈச்ச மரம், தென்னை மரம், பனை மரம். ஒவ்வொரு கல்லுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கல் அந்த போதைக்காக போதை மாத்திரைகளை கலந்த வரலாறெல்லாம் உண்டு. அது கரெக்ட் சார். அதான் இல்லை, நம்ம இப்போ கள்ளத்து சாராயத்திலே, டாஸ்மாக் சாராயத்திலே கள்ளச்சாராயம், விஷ சாராயம், இப்படி பல இது பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கள்ளச்சாராயம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் டாஸ்மாக் திறக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னமும் கள்ளச்சாராயமும் நம்மளோட இருந்துட்டு தான் இருக்கு. கோரிக்கை நியாயமானது, அவர்கள் அணுகுகின்ற முறை தவறானது. என்ன முதலமைச்சர்கள் எல்லாம் பார்த்து, அதாவது அவரையும் பார்த்துட்டாங்க அதிமுக ஆட்சி காலத்துல, இப்ப திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் முதலமைச்சரையும் பார்த்துட்டாங்க. அதாவது சீமான்கிறவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவர் மூலமா அந்த இதை வந்து வெளி பார்வைக்கு கொண்டு வரதும் இல்லை அவர் வந்து அங்க கல் அருந்துறதையும் காட்டுறதுனால நான் என்ன சொல்றேன், உண்மையாகவே இதை கல்லை வந்து விற்பனைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தால் சீமானை மட்டும் முன்னிலைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, அந்த இடத்துல பிஜேபியோட மாநில துணைத் தலைவர் இருந்திருக்காங்க, அவங்க கூப்பிட்டுருக்காங்க எல்லாரையும். சொல்லிடுறேன், அதாவது யார் ஆதரவோ அவங்க தானே வருவாங்க. நீண்ட காலமாக சீமானை தவிர மற்ற நிறைய பேர் இதுக்காக கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் கோரிக்கை விடுத்திருக்கிறார், திரு வேல்முருகன் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார். சரி, இன்னும் சொல்ல போனால் இருக்கின்ற அத்தனை திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி பல்வேறு கட்சிகளும் இந்த கல் விற்பனைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். சரி, அப்புறம் ஏன் ஆட்சிக்கு வந்து ஏன் அதுல ஏன் ஒரு முன்னேற்றமே வர மாட்டேங்குது? இந்த கல் விற்பனை சம்பந்தப்பட்டது வந்து அரசினுடைய கொள்கை முடிவு அப்படிங்கும் போது விவசாயிகள் அதற்கான நீண்ட காலமாக இருக்கிற கோரிக்கையை அதை வலியுறுத்தும் விதமாக நீதிமன்றத்திற்கு கூட போயிட்டு வந்துட்டாங்க.
அந்த வழக்குகளும் ஏற்கனவே வந்து நீதிமன்றமே கேட்டுருச்சு, நீங்க ஏன் பரிசீலனை பண்ணக்கூடாதுன்னு அரசை பண்ணக்கூடாது. பார்த்து அதாவது முழுமையா உயர் வந்து நீதிமன்றம் இதுல கேட்டுருச்சு. அரசின் கைகளில் இருக்கின்ற பொழுது இப்போ மாற்று திட்டம்னா டாஸ்மாகை எடுத்து விட்டு கல் விற்பனை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குன்னு வைக்கல. இந்த திட்டத்தை ஒரே நாள்ல கொண்டு வந்துட முடியுமா? ம். இப்ப கல் விற்பனை கொண்டு வரும் ஒரு முறைப்படுத்தணும். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க கல் விற்பனை கொண்டு வந்துருவோம். இப்போ கேரளா சார், இப்ப டாஸ்மாக மூடணும்ன்ற கோரிக்கையும் கூட தான் இல்ல இன்னைக்கு நான் சொல்லிடுறேன். தொடர்ந்து வந்துட்டு நான் இருக்கு. சொல்றது- அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, டாஸ்மாக மூடிட்டா திரும்பி கள்ளச்சாராயம் வந்துரும். நான் அப்ப சொல்லக்கூடிய அதுக்கு செய்தி ஆல்டர்னேட்டிவா இன்னொன்னு இருக்கு இந்த இல்லையா? இடத்துல ஒரு அரசுக்கு ஆதரவாகவோ இல்லை வந்து நம்ம ஏதாவது விமர்சன ரீதியாக நான் பேசவே இல்லை. நான் கேட்கறதெல்லாம் கல் விற்பனையை கேரளா போன்ற படிப்பறிவு மிகுந்த மாநிலங்களில் கூட மிக சிறப்பாக செய்கின்ற போது தமிழ்நாடு அரசும் செய்ய முடியும் அப்படிங்கிற அவர் கோரிக்கை வைக்கிறார் இல்லையா? இதற்கான ஆயத்த பணிகளை எப்படி செய்ய வேண்டும், ஒரு திட்டங்களை அவர்கள் வந்து முறைப்படி, நான் என்ன சொல்றேன், இப்போ உங்களுக்கு டாஸ்மாக் நிறுவனத்தோட அதே திட்டத்தை கூட வைப்போம். அந்த திட்டத்தை கல்வி விற்பனைக்கான திட்டமாக மாற்றும் போது அதற்குள்ள நடைமுறை பிரச்சனைகள் என்ன பிரச்சனை சார் நடைமுறை? இல்லை, இப்போ வந்து ஒரு விற்பனையாக வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு மது கூடங்களில் விற்பனை செய்யக்கூடிய மது பாட்டில்களை வாங்கி விற்பனை செய்வதற்கும் இந்த கல்லை வந்து உங்களுக்கு கொள்முதல் செய்து அதை விற்பனை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. என்ன அடிப்படையில சீமானவர்கள் என்ன தெரியுமா பேசும்போது சொல்றாரு, எதுக்காக இவங்கெல்லாம் வந்து கொண்டு வர மறுக்கிறாங்கன்னா, இவங்களை சார்ந்தவர்கள் கட்சி சேர்ந்தவர்களே இந்த சாராய ஆலைகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களுடைய லாபி தான் இங்க இருக்கு, நீண்ட அதனால காலமாக இதை கொண்டு வர இருக்கின்ற மறுக்கிறாங்க. கோரிக்கை. இன்னும் சொல்ல போனா டாஸ்மாக் இருக்கக்கூடிய அந்த தரம் குறைந்த மது வகைகளுக்கு கல் விற்பனை எவ்வளவோ நல்லதுங்கிறதா நம்முடைய கோரிக்கையும் வைங்க. நம்முடைய அதோட சிந்தனையும் அதுதான். கல் விற்பனை கொண்டு வரும் பொழுது இரண்டு விதமான உங்களுக்கு நமக்கு லாபம் இருக்கு. மக்களுக்கு வந்து தரமான, அவங்க எப்படியும் ஏதாவது ஒரு மது வகைகளை குடிக்கணும்னு முடிவுல இருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்ப போதை குறைந்த கல்லை ஒருவேளை வருமானம் வராதோ கல்லுன்னா? இல்ல, ஏன்னா அளவோட குடிச்சிட்டு போயிடுவாங்க, இது அளவில்லாம குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்பவும் சொல்றேன், இதுக்கு வந்து ஒரு எண்டே இல்ல. இது முழுமையாக ஏன்னா இப்ப பொங்கல் போது கூட பல கோடி ரூபாய் விற்பனை சார் 2 நாள்ல. வந்து அரசு வந்து கதவுகளை மூடிட்டதா நான் நினைக்கல. இன்னும் சொல்ல போனால் இந்த விவசாய சங்கங்களும் கல் விற்பனை சம்பந்தமாக தொடர்ச்சியாக போராடுபவர்களும் அரசுக்கு ஒரு செயல் திட்டமாக வைக்கின்ற பொழுது இது நிறைவேறக்கூடிய திட்டம் தான். ரைட். இந்த நல்லசாமி சார், போராடும் முறை வந்து சரியில்லை. நீங்க ஏன் வந்து எல்லாருமே பல பேர் கோரிக்கை, எல்லாரோட கோரிக்கையும் இப்படிதான் இருக்கு. திருமாவளவன் ஆகட்டும், எல்லாருமே வந்து கல்லுக்கு ஆதரவாகத்தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ பாமக ஆகட்டும், எல்லாருமே கல்லுக்கு ஆதரவாக தான் வராங்க. ஆனா நீங்க ஏன் செலக்டிவா ஒரு சிலரை மட்டும் கூப்பிட்டு பண்ணும்போது இது ஒரு உள்நோக்கம் தெரியுதுங்கிறார் சார். 20 ஆண்டுகளா நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா கட்சிகளையும் அணுகிட்டோம். இந்த 21ஆம் தேதி விழுப்புரம் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அனைத்து கட்சிகளுக்கும் எழுதியிருக்கிறோம். சரி. இந்த 2 கட்சிகள் தான் வரம்னு சொன்னாங்க. வேல்முருகன் கூட வரம்னு சொன்னாரு, வர முடியல. சரி. அதே நேரத்துல பல அமைப்புகள்ல இருந்து வந்திருக்காங்க, தலைவர்கள் வர முடியல. ஜி.கே. வாசன் வர முடியல, அமைப்புல இருந்து வந்தாங்க. அதே மாதிரி என்.ஆர். தனபாலன், கரிகோல் ராஜு அவங்க வர முடியல, அந்த அமைப்புல இருந்து வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஐஜேகே கட்சியில இருந்து அது நிறுவன தலைவர் பாரிவேந்தர் வர முடியல, மத்தவங்க அமைப்புல இருந்து வந்தாங்க. எல்லாத்துக்கும் எழுதணும். வரவங்களை வச்சுதான் நாம நடத்த முடியும். வராதவங்கள கைரீட்டி இழுத்துக்கிட்டா வர முடியும். அதுக்கு முந்தைய நாள் 20ஆம் தேதி காலையில சேலம் போய் எடப்பாடி பழனிசாமி அவங்கள பார்த்துட்டு தான் வந்தோம். முந்தைய நாளே பார்த்துட்டு தான் வர்றோம். எல்லாத்தோட நாங்க தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வரவங்களை வச்சுதான் நடத்த முடியும். அப்புறம் கலைஞர் அவர் முதலமைச்சராக இருந்த போது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் நடந்தது. மாநாடு வளாகத்துல கள்ள வைக்கிறதா முடிவு பண்ணோம். அவரு பயந்து போய் எங்களை அழைச்சு பேசினாரு. கள் முக்கியமானது, அவசியமானது, தேவையானது, கவனிக்கிறேன். இப்போதைக்கு உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம், ஆதரவு தாருங்கள்னாரு. அதுக்கு பின்னாடி என்ன தந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். கே.பி. சிவசுப்ரமணியன் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. அவர் காலத்திலேயே அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கை இன்னும் வெளியிடல. சரி. 2011 தேர்தல் ஜெயலலிதா கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்துல கள்ளுக்கு வித்திருக்கூடிய தடை நீக்குவோம்னாங்க, அறிவிச்சாங்க. அதுக்கு பின்னாடி என்னை வந்து ஈரோட்டுல ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி என்னை வந்து பார்த்தாங்க. 2 அமைச்சர்கள் அழைச்சிட்டு போனாங்க, முன்னாள் அமைச்சர்கள். அப்ப அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீங்க கள்ளுக்கு ஆதரவா கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில குரல் கொடுத்திருக்கீங்க, இதனால மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெருகி இருக்குது. நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவீர்கள், முதலமைச்சராவீர்கள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த அம்மா நன்றி நன்றின்னு சொல்லிட்டு போனாங்க. சாக வரல அந்த அம்மாளை பார்க்க முடியல.
அதே மாதிரி கலைஞர் அவர்கள் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, இபிஎஸ் ஓபிஎஸ் வகையர் ஆட்சி, இப்போ இப்படி ஸ்டாலின் ஆட்சி. இப்ப பாத்தீங்களா இப்ப முதலமைச்சரை பாத்தீங்களா? சமீபமா முதலமைச்சர் பார்த்தோம். இவருடைய ஆட்சியில அசுமதியாக நடத்தணும். அந்த குதிரையை விட்டோம். ராஜரத்னம் ஸ்டேடியம் விளையாட்டு அரங்கத்திலிருந்து போர்க் சாலை வரல விட்டோம். அந்த குதிரையை தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளுமுறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான் என அரசு தரப்போ, அரசியல் கட்சிகள் தரப்போ நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும், வெற்றி பெற்றவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும். அப்படி ஒரு தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கின்ற பொழுது கள்ளியக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும். இதான் வள்ளுவர் பதிவு பண்றாரு. சால்பிற்கு கட்டளை யாதனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல். ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால் தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோன். அந்த அடிப்படையில கள்ளியக்கத்தினுடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை. ஐயா சொன்னாங்க இது மதுனாங்க. மது அல்ல, கள் உணவு. நிறுவிங்க மதுன்னு. இல்ல இப்ப நடைமுறையில இல்ல மருத்துவ ஆராய்ச்சி கழகமே புளித்தக்கள் புளிக்காதக்கள் ரெண்டையுமே உணவு பட்டியல வச்சிருக்காங்க. சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு போதைப் பொருள் கல்வி நிறுவனங்கள் வளாகத்துக்கு போனீங்கன்னு எல்லாம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி மதுக்கடைகள் அரசாங்கமே தெருவுக்கு 4 கடை போட்டு. இல்ல இப்ப நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. கள்ள கொள்முதல் செய்து ஒரு இடத்துல விக்கிறதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறாரு. அது நீங்க ஒரு செயல் திட்டம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களா? இப்ப நீங்க கள்ளுக்கு அனுமதி அப்படின்றது கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப அது எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கறதுக்கான ஒரு ப்ராப்பரான திட்டம் வச்சு அதை எடுத்துட்டு போய் நீங்க முதலமைச்சர்கிட்ட பேசிருக்கீங்களா? ஐயோ, நான் கேட்கறது அதல்ல. கல்லுக்கு தடை வேண்டாம், கடை வேண்டாம், விட்டுருங்க. ஒரு கறவமாடு வச்சிருக்கிறோம், நாங்க சந்தைக்கு போய் கறவமாடு வாங்கிட்டு வரோம். அரசாங்கத்துக்கு அனுமதி கேட்டா வாங்கிட்டு வரோம், அனுமதி கேட்டா கறக்கிறோம், அனுமதி கேட்டா பாலை குடிக்கிறோம், அனுமதி கேட்டா நாங்க மீதி இருக்கக்கூடிய பாலை விற்கிறோம், சந்தைப்படுத்துறோம். அந்த மாதிரி விட்டுருங்க. இது உணவு. நீங்க விரும்புறவங்க வாங்கிக்கட்டும், தனிப்பட்ட முறையில யார் வேணா விட்டுருங்க. ஏன் கல் மீது ஆளுமை வச்சிருக்கீங்க? அதாவது இல்ல அப்ப கலப்படத்தை கண்டிப்பா தடுக்க முடியாதே. இங்க பாருங்க, கலப்படம் எது வேணாலும் பண்றாங்க. சமையல் எண்ணெயில எல்லாம் கலப்படம் தான். அதுக்கு தடை பண்ணுங்கள. அதாவது கலப்படம் பண்ண வேண்டிய கடமை பொறுப்பு யாருக்கு இருக்கு? அரசாங்கத்துக்கு இருக்கு. சரி. குடிதழிய குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். கற்காந்த நாடி தலசெல்லா வண்ணத்தால் ஒத்து அங்கு ஒருப்பது வேந்து கொலையில் கொடியாரை வேந்துரத்தல் பைங்கூழ் களை கட்டவனோடு நேர். நாங்க பயிர் பண்றோம், நெல்லு பயிர் பண்றோம், பயிருக்கு இடையில் களம் முளைக்குது. அந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் குற்றவாளிகள் கலப்பட பெருவழிகள் தோன்றுவதும் இயற்கைதான். எப்படி பயிரிட்ட உழவர்கள் அந்த களையை பறிச்சு அந்த பயிரை காப்பாத்துறமோ அந்த மாதிரி கொடும் குற்றவாளிகளுக்கு உயரிய தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட், மரண தண்டனை கொடுத்து மக்களை காப்பாற்ற. நீங்களும் 20 வருடமா போராடுறீங்க, ஆனா இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்கல. நீங்க எப்ப தீர்வு கிடைக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்ல எப்படி கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இன்னும் நீங்க இன்னும் செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல என்ன நடந்தா இதுக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு தீர்வு யாருட்டு இருக்குதுன்னா மக்கள் கையில தான் இருக்கு. மக்கள் கையில தான் இருக்கு. நீங்க ஒண்ணு சொன்னீங்க, திருமாவளவனை பத்தி சொன்னீங்க. மகளிர் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார்ல, அதுக்கு பெரியாரு கட் அவுட் வச்சார்ல. அதே மாநாட்டுல என்ன சொன்னாரு? பெரியார் மது எதிர்ப்பாளர் ஆகவே கட் அவுட் வச்சிருக்கிறோம்னாரு. அவர் சொன்னது 100க்கு 100 உண்மைக்கு மாறானது. பெரியார் கள் ஆதரவாளர். 22/1/1963 கும்பகோணத்தில் மது வேண்டுவோர் மாநாட்டுல தலைமை தாங்கி பேசுறார் தந்தை பெரியார். அப்ப அவர் பதிவு பண்றாரு தெளிவா, நான் 1921 காங்கிரஸ் கட்சியில் இருந்த போது காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு அநியாயமாக கல் இறக்கி 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டேன். அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று நான் உணர்கின்றேன். கல் ஒரு போதைப் பொருளோ மதுவோ அல்ல, அது ஒரு உணவு. இறக்கிய கல்லை மரத்தடியிலேயே குடிப்பதற்கு விட்டுவிட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது. ஏலம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும். கல்விதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும். என்னுடைய தங்க கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கரு அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ஒரு மரத்து கல்ல குடிச்சா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நோய் கட்டுக்குள்ள இருந்தது. நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியல. இதுக்கு இடையில மதுவில கொண்டு வந்தாங்க. தெரியாதனமா கல்லுக்கு தடை வச்சுட்டாங்க.
கல்லு கிடைக்காம போச்சு, கொஞ்ச நாள் திருட்டுக்கல்ல குடிச்சுக்கிட்டு இருந்தாரு, அது கேவலம்னு சொல்லி கல்லு குடிக்கிறத நிறுத்திட்டாரு, நோய் முத்தி போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு, கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார். திருமாவளவன் மட்டுமல்ல. சரி, என்ன 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 தடுக்கிறது இந்த அரசுகளை? என்ன விஷயம் தடுக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இவ்வளவு நீண்ட நெடிய போராட்டம், இவ்வளவு மெடிசினல் வேல்யூ இருக்கு, இவ்வளவு விஷயங்களையும் சொல்றீங்க, பெரியார் அவர்களையும் வந்து ஒரு சான்று காட்டி விஷயங்களை சொல்றீங்க. என்ன தடுக்கிறது இவர்களை? தடுக்கிறது என்னன்னா, இதுக்கு மூல காரணம் வந்து வாக்காளர்களாகி நாங்க தான் காரணம். இந்த பணம் வந்து நீங்க டாஸ்மாக் மூலமா ஒரு கொள்ளை வருதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த கொள்ளையில ஒரு பங்கு எங்களுக்கு வருது. எங்களுக்கு வருது. இப்போ டாஸ்மாக் மூலமா அரசுக்கு வருமானம் எவ்வளவு? 50,000 கோடி. மொத்த வருமானத்துல தமிழ்நாடு அரசனுடைய வருமானத்துல 27% டாஸ்மாக் மூலமா அரசுக்கு வருது. இது முன்கதவு வழியா வரக்கூடிய வருமானம். 50,000 கோடி. இதை வச்சுதான் நலத்திட்டங்களை நடத்துறோம், இதை வச்சுதான் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கறோம் அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. இதுக்கு உண்டான மூலப்பொருள் எது? மொலாசஸ். மொலாசஸ் எங்கிருந்து கிடைக்குது? கரும்புல இருந்து கிடைக்குது. கரும்பு யார் பயிர் பண்றா? விவசாயி பயிர் பண்றாங்க. பயிர் பண்ண கரும்பு எங்க கொடுக்குறாங்க? சர்க்கரை ஆலை கொடுக்குறாங்க. சர்க்கரை ஆலை எப்படி பணம் கொடுக்குறாங்க? கரும்பு கட்டுப்பாட்டு ஆணை 1966 படி கரும்புல இருந்து பெறக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கணக்கிட்டு சர்க்கரைக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. உபப்பொருள் என்னென்ன கிடைக்குது? மொலாசஸ் கிடைக்குது, பகாஸ் கிடைக்குது, பிரஸ்மெண்ட் கிடைக்குது. இந்த 3 கொடுக்குறாங்களா? இல்லை. இவைகளுக்கும் உண்டான தொகையை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் தானே அரசால் நியமிக்கப்பட்ட பர்காவா கமிஷன் அரசுக்கு பரிந்துரை பண்ணாரு. பர்காவா இறந்து பல ஆண்டுகள் ஆச்சே. மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, காட்சியில் மாற்றம் ஏற்பட்டதா? எங்களுக்கு உண்டான அந்த உரிய தொகை எங்களுக்கு வந்ததா? நாட்டுல எத்தனை கட்சி, இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி இத்தனை கட்சி இருக்குல்ல, இதை யாராச்சும் ஒரு தலைவர் வாய் திறந்து பேசினாங்களா? அது வரல. கரும்பு விவசாயிகள் போடக்கூடிய பிச்சைகள் இந்த அரசாங்கம் நடக்குது. எங்களை மறைமுகமா சுரண்டி 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 நீங்க வள்ளல்களாக வாழ்ந்து எங்களுக்கு பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். அதுல என்னன்னா, முன்கதவு வழியா 50,000 கோடி வருது இல்லைங்க, பின் கதவு வழியா ஒரு 50,000 கோடி வருது. அது வந்து எப்படின்னா, அந்த லிக்கர் லாபி வலுவா இருக்காங்க. தேர்தல் நேரத்துல எல்லா கட்சிகளும் கையேந்திடுறாங்க. வேற வழி இல்லை அவங்களுக்கு. ஏன்னா வாக்காளர்களாக நாங்க கேட்கிறோமே, என் வீட்டுல எவ்வளவு கொடுப்பேன் நீ எனக்கு பேரம் பேசுறமே, அந்த தொகையை வாங்கி அவங்க ஒரு தொகையை அமுத்திக்கிட்டு ஒரு தொகை எங்களுக்கு கொடுக்குறாங்க. தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு வருது. அது நைட்லயும் சுழற்சி மாதிரி சுத்திக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது, இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க தான் டிஸ்டர்பி வச்சிருக்காங்க, புரூரிஸ் வச்சிருக்காங்க. இது எல்லாம் ஒண்ணு. நீங்க இதுல வந்து ஆளுகின்ற கட்சி எதிர்கட்சி எல்லாம் ஒண்ணு, நீ நானும் ஒண்ணு, மக்கள் வாங்கி மண்ணுன்னு வெளுத்து வாங்குறாங்க. இது இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க, நேரடி வாரத்துக்கு வர சொல்லுங்க. நாங்க 20 ஆண்டுகளா போராடுறோம்ல. சரி, இத வந்து உங்க நிறைவு பார்வையா எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. அதாவது போதைப் பொருள் என்ன? ராஜ போதை என்று சொல்லக்கூடிய ஓபியம், அபின், கஞ்சா, மர்ஜுவானா, பெத்தடின், ஹெராயின், பிரவுன் சுகர், கொக்கைன், எல்எஸ்டி, சைனா ஒயிட், போதை காளான், இவைகள் தான் போதைப் பொருள். மது வேறு. மது எதாவது? பிராண்டி, விஸ்கி, ரம்மு, சாராயம், வோட்கா, இவைகள் எல்லாம் மதுக்கள். கள்ளு உணவு. இது எதோட சேர்த்தோட? பழச்சாத்தோட, தேனோட, மோரோட, தயிரோட, பழைய சோரோட, இதைத்தான் சேர்த்தோணும். இத போய் நீங்க மதுவோட போதை பொருளோட சேர்த்துறதுங்கிறது பசுரி பன்றி ஒரே பட்டியல அடைக்க சொல்ற மாதிரி இருக்குது. புரிஞ்சுக்க முடியுது சார், புரிஞ்சுக்க முடியுது. நான் நேரம் முடிஞ்சு போற நேரமா இருக்கு. ஜெயகண்ணன் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப ஒரு மேடையிலேயே அவர் குடிச்சிருக்காரு, நீங்க ஏன் என்ன நடவடிக்கையும் அவர் மீது எடுக்கல? பயமா இருக்கா அவரை பார்த்தா? இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்லிடுறேன். அண்ணன் திருக்குறள்ல இருந்து பல்வேறு மேற்கோள்களான குறள்களை எடுத்து காட்டினார். அதே திருக்குறள்ல தான் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம் கல்லுண்ணாமை அப்படிங்கிறது திருக்குறள்ல கரெக்டா அதை மட்டும் பிடிச்சிட்டீங்க. சரி, அந்த கல்லுண்ணாமை ஒரே நிமிஷம் அவர் சொல்லிடுறாரா? சொல்லிடுங்க சார். அது பொறுமையா இருந்தது. ஒரே செகண்ட். அண்ணன் சொல்லக்கூடிய அண்ணன் சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் அது ஒரே செகண்ட் முடிச்சிடலாம். அதே வள்ளுவர் வந்து கல் இனிதானு சொல்லியிருக்காரு. ரைட், ஓகே சார், ஓகே சார். காண மகிழ்தலும் கல்லு கீழ் காமத்துக்குண்டு. ரைட் சார். தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லினம் காமம் இனிது. ரைட். அல்லது அடதரா காமம் போல் கண்டார் மயில் செய்வது என்று. ரைட் சார், ரைட் சார். வள்ளுவர் கொல்லாமைன்னு சொல்றாரு. அதுக்காக கசாப் கடையில் மூட முடியுமா? ரைட். மீனவர்கள் போகாதீங்கன்னு தடுத்து நிறுத்திட்டு இலங்கைக்கு
கரெக்ட், நியாயம் தானே. அவருடைய கருத்து அவர் சொன்னது எல்லாமே எடுக்க முடியாதுங்கிறார். கரெக்ட், சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல. ரைட் சார், புரியுது சார். அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவு என்ன சொல்லுது? அது நடைமுறைப்படுத்துறீங்களா இல்லையா? ரைட் ரைட் ரைட், நியாயமான. இந்த ஆட்சியில இருந்து இறங்குங்க கீழே. ரைட் சார், ரைட் சார், ரைட் சார். ஓகே சார், ஓகே சார். அதாவது கல்லுண்ணாமைப்படி அந்த கல்லில் இருக்கக்கூடிய அந்த உண்ணக்கூடிய வகையில என்னென்ன பிரச்சனைகள்லாம் உண்டுன்னு அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்க இலக்கியங்களில் கல் உண்ணுவதையும் உண்ணாததையும் இந்த இலக்கியங்களிலே சொல்லப்படுது. ரைட். அதாவது அந்த கல்லின் சார்பாக வரக்கூடிய பிரச்சனை சார், அது சரி செய்வாங்களா மாட்டாங்களா? இல்ல நிஜமாவே காலம் மாறிய சூழல்ல அவர் சொல்ற மாதிரி எல்லா வாதங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்வதென்றால், மது என்று வந்ததுக்கு பிறகு அதை ஏதோ ஒரு வகையில மக்கள் உற்சாகபானமாக அருந்துகிறார்கள். அப்படிங்கிற சூழலில் அதை கல்லு இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. என்றாலும் அரசினுடைய முடிவு என்பது தனி. நம்ம எடுத்து முடிவு சொல்லிட முடியாது. அவர் சொல்ற மாதிரி பொத்தாம் போது தடை செய்யப்பட்ட பொருளை பயன்படுத்தி இருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு நான் கேக்குறேன். ஏன் எடுக்கலன்றது காரணம் என்னவா இருக்க முடியும்? என்ன நடவடிக்கை எடுப்பது போக தான் தெரியும். போகவா? குடிக்கிற இடத்துல எடுக்க மாட்டோமா? பொது இடங்க அது. தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை தான் இருக்கு. சீமான் மீது நடவடிக்கை எடுத்தால் அங்க இருக்கக்கூடிய எலெக்ஷன் டைம்னால அங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் அங்க போராட்டம் இல்ல ஏதாவது சொன்னாவே வழக்க போட்டுருவீங்க, ஏதாவது பண்ணிடுவீங்க. இதுக்கு நடவடிக்கை எடுக்கல. ஒரு எலெக்ஷன் டைம், ஈரோடு பை எலெக்ஷன்னாலயா? கல் விற்பனை குறித்து பேசுகின்ற நபர்கள் மீது வழக்கு பாய்ந்து விடக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு ரொம்ப கவனமா இருக்கு. சீமானால கல் இறக்குபவர்கள் எல்லாம் வழக்கு போடுறாங்க, போட்டுட்டு தான் இருக்காங்க. சீமான் மீது வழக்கு போடுவதன் மூலம் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் மீது வழக்கு பாய்ந்து விடக்கூடாது. இவங்களை பாதுகாக்கணும்ன்றதுக்காக அவரை மட்டும் கைது பண்ணல. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இது வழக்கு போடுவது போடாததுல அரசனுடைய முடிவா இருந்தா கூட சீமான் மீது வழக்கு பாய்வதன் மூலம் அங்க இருக்கக்கூடிய போராட்டத்தையும் நீங்க கொச்சப்படுத்துற மாதிரி ஆயிடும். போராட்டம் நியாயமானது. போராட்டத்திற்கு வந்த எல்லா போராட்டங்களும் நியாயமானவைதான். ஆனா சில போராட்டங்கள் போது உடனே அரெஸ்ட் பண்ணி அப்படியே கூட்டிட்டு போயிடுவீங்களே. முக்கியமான செய்தி சொல்றேன். நடத்தவே உடலையே. 20 ஆண்டுகளா இப்ப அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை நடத்தவே உடலை. நான் விரிவாவே ஒரு கேள்வி கேட்கிறேன். 20 ஆண்டுகளா போராடினீங்க. ஒவ்வொரு தேர்தலும் இவரே சொல்றாரு, இது மூலமா நாங்களும் தான் அதுக்கு அந்த டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய வரக்கூடிய தொகைக்கு எல்லா வாக்காளர்களையும் பொதுவா சொல்றாரு, அது அண்ணன் சொல்றாரு. நான் கேட்பது என்ன, விவசாய சங்கங்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் கல் விற்பனை சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கும் பொழுது ஏன் எந்த அரசை ஆதரிக்க வேண்டும் என்ற முடிவை, ஏன்னா இன்னொரு அவர் ரெண்டு பேரையும் தான் சொல்றாரு. ரெண்டு கட்சி தான் நீங்க முடிவு பண்றீங்க. நான் என்ன சொல்றேன், கல் விற்பனை குறித்து நீங்களே வேட்பாளர்கள் நிறுத்தி ஒரு 4-5 எம்எல்ஏ வாங்க, சட்டமன்றத்துல பேசுங்க, இந்த கல் விற்பனை குறித்த பல்வேறு செய்திகளை கொண்டு வாங்க. அதுதானே ஜனநாயக முறைப்படி இருக்கும். சரி சரி, இப்ப நீங்க தடை செய்யப்பட்ட பொருளை பயன்படுத்தினா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எலெக்ஷன் டைம்னால பண்ண மாட்டீங்க. எந்த வகையிலும் முரண்படவே இல்ல. எலெக்ஷன் டைம்னால பண்ண மாட்டீங்களா? இல்ல பயமா நீங்க? இல்ல எனக்கு அது மட்டும் சொல்லுங்க. சீமான் அவர்களை பார்த்து பயமா? தமிழ்நாடு அரசுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. அது சம்பந்தமான எந்த விதமான அச்சமும் கிடையாது. சீமான் மீது வழக்குகள் பாயும். இன்னும் சொல்லணும்னா தந்தை பெரியார் குறித்து பேசுகின்ற கருத்துக்களுக்கு அவர் மீது வழக்கு பாய்கிறது. அவருடைய அரசியல் நடவடிக்கை அவர் ஃபேஸ் பண்ணிட்டு அது தனி. நான் கேட்பதெல்லாம், இன்றைக்கு இந்த கல் விற்பனை சம்பந்தப்பட்ட அண்ணன் இவ்வளவு புள்ளி விவரங்கள் இத்தனை அரசியலமைப்பு சட்டத்தை மிக தெளிவாக பேசுகிறவர்கள், நான் கேட்பதெல்லாம் ஜனநாயக முறைப்படி உங்களுடைய இயக்கத்தின் சார்பாக பல்வேறு வேட்பாளர்களை நிறுத்தி நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியிருந்தால் முடியுமா? ஏன் முடியாது? அவங்க அதாவது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறவங்கள அவங்க அவங்களால சாத்தியம் தாங்க. நீங்க அவங்களே அங்க கொண்டு வந்து அவங்கள பலவீனப்படுத்திரலாம்னு ஒரே ஒரு சொல்றேன். கல் விற்பனை தமிழ்நாட்டில் சாத்தியம் என்றால் அந்த கல் விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த விவசாயிகள் நடவடிக்கை எடுக்கும்போது அவர்கள் வெற்றி பெறுவதும் சாத்தியங்கிறேன். அதைத்தான் மாற்று அரசியல் என்கிறேன் நான். டாஸ்மாக் வேண்டாங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஆனா வாக்கு அரசியல் வரும்போது வேற மாதிரியா இருக்கு. நீங்க அவரையும் அந்த வாக்கு அரசியலுக்குள்ள இருக்கலாம். ஏன் வாக்கு அரசியல் வரக்கூடாது? நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு மக்களுக்கான பேச்சு, நாங்க மக்களுக்கான இது உணவு பொருள்னு சொல்றாருல்ல, விவசாய சங்கங்கள் போட்டியிடவில்லையா? மக்கள் நலனை பாதுகாக்கக்கூடிய அரசுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அது செய்யணுமா வேணாமான்னு கேக்குறாரு. அந்த பதில் சொல்லாம அவரை டைவர்ட் பண்ற பதிலா இத நான் பார்க்கிறேன். நான் கேட்பது ஒண்ணேதான். இன்றைக்கு கல் விற்பனை என்பதை, கல் உற்பத்தி என்பதை ஒரு இயக்கமாக நீங்கள் கருதுவீர்கள் என்றால் அவர் அண்ணன் தெளிவா சொல்றாரு, தடையை மட்டும் விலக்கிருங்க, நாங்க அந்த விற்பனை. நான் என்ன சொல்றேன், இதை இப்பவே ஒரு கோரிக்கையாவே அண்ணன் சொல்றேன், வருகின்ற தேர்தலில் நீங்கள் இது ஒரு கோரிக்கையாவே உங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்துங்க. இது தீர்வா எனக்கு தெரியல. இது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் தமிழ்நாடு அரசியலுக்கான அவர்களுக்கான வழி. பார்க்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி.